அண்ணா மோடிஜியை பத்தி நீங்க என்னண்ணா நினைக்கிறீங்க? மோடிஜி எப்படின்னா, ஒரு பாமர மக்கள் கூட சகஜமா பழகுறவரு. ம். பசிச்சு சாப்பிட்றவரு. அதனால பாமர மக்களோட பசின்னா என்னன்னு தெரியும், அவங்க குறைன்னு என்னன்னு தெரியும். ம். அந்த திட்டத்தையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தோணுங்கிறது இந்த மோடியோட திட்டம். ம். இதெல்லாம் மக்களுக்கு சேரணும்னு விரும்புறேங்க. ம். அண்ணா இதுவரைக்கும் எம்புட்டோ பிரதமர் இருந்திருக்காங்கண்ணா. மோடிஜி தான் மீண்டும் பிரதமரா வரணும்னு ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இந்தியாவிலே சுதந்திரம் வாங்கி கொடுத்து 47 வாங்கி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரம் இல்லாம தான் இருந்தான். ம். ஆனா இப்போ சுதந்திரத்தோட வாழ்றோம். ஏன்னா இருக்கிற சுதந்திரத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ரெடி பண்ணி குடுத்துட்டாரு இந்தியாவுக்கு. ஒண்ணும் இல்ல இப்ப 370 சட்டத்த காஷ்மீர்ல வந்து எடுத்து குடுத்தாரு. அவங்க மட்டும் தான் ஆட்சி செய்யணும், அவங்க மட்டும் தான் இடம் வாங்கணும், அவங்க மட்டும் தான் குடியிருக்கணும். ஆனா இன்னைக்கு யார் வேணா குடிமீறி அங்க குடுக்கலான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மாற்றத்த குடுத்துருக்கிறாரு. ம். அப்புறம் நம்ம 500 வருஷமா கட்ட முடியாத ராமர் கோயில் வந்து இன்னைக்கு நம்ம இந்தியானுடைய தலைநகரமான இருக்கக்கூடிய அந்த ராமர் கோயில் இன்னைக்கு கட்டி குடுத்துருக்கிறாரு. ம். ஏழை எளிய மக்களுக்கு நிறைய திட்டத்த கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. ம். அண்ணா மோடியின் திட்டம் மக்களுக்கு பயனளித்துள்ளதானே? கண்டிப்பா. எதுண்ணா? எதுனா டாய்லெட்டு தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா, டாய்லெட்டே இல்ல. வெளிப்புறத்துல போயிட்டு இருந்தாங்க. வந்தோனேயுமே டாய்லெட் கட்டி குடுத்தாரு. குடிநீர் வந்து யாருக்குமே கிடைக்காததுல வீடுக்கு வீட்டுக்கு வந்து குடிநீர் குழாய் குடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. மத்த அண்டை நாடுல இருக்கிறவங்க இந்தியர்களுக்கு எல்லாமே ஒரு பாதுகாப்பு கவசமா போயிட்டு இருக்கிறாரு. ம். மோடிஜி இந்த திட்டம் வந்து மக்கள் எல்லாருக்கும் பயனளிச்சதுனா அது வந்து முழுசா எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சானே? இல்ல. இந்த மாநில கட்சியினால முழுசா போய் சேரல. ம். கண்டிப்பா இந்த ட்ரிப்பு ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பா போய் சேர்ந்துரும். ஏன்னா முழுசா போய் சேரல? ஏன்னா மோடி தான் இந்த திட்டத்த போட்டு குடுத்தாருன்னு தெரிஞ்சுன்னா மோடிக்கு ஓட்டு போட்டுருவாங்களே. ம். அதனால அதனால அவங்க கொண்டு போய் சேர்த்தாம விட்டுருக்காங்க. யார் யாருன்னு சேர்க்கணும்? இந்த மாநில அரசு எந்த அரசு வந்தாலும் திராவிட கட்சி வந்தாலும் அந்த அரசு தான்.